ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி உத்திரம் 2025. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பங்குனி உத்திரம். நல்ல வேலை கிடைக்கவும், மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கவும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நீங்கள் எண்ணியது நிறைவேறும். பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன, பங்குனி உத்திரத்தில் முருகரை எப்படி வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வணங்கினால் தடைபடும் திருமணம் உடனே கூடி வரும். அரசு வேலை, நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்கள் கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வும் தேடி வரும். தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. 27 நட்சத்திரங்களில் 12வதாக வரும் நட்சத்திரம் உத்திரம். இந்த 12 என்ற எண் முருகனுடைய திருக்கரங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எனவேதான் பன்னிருகை வேலவனுக்கு உகந்த நாளாக பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா 12 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படுகிறது. தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்த நாள் பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் திருமணம் கைகூடும் என்பது நிச்சயம். உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். சூரியன் என்பது ராஜகரகம் என்பதால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் காரகத்துவம் பெற்றது. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும். சிலருக்கு பணியிடத்தில் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு உடனே கிடைக்கும். பங்குனி மாதம் பிறந்துவிட்டாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். கோடை காலத்தின் ஆரம்பமே பங்குனி மாதம்தான். அதனால்தான் அதை வரவேற்கும் விதமாக வசந்த விழா கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாகவும் எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அதுபோலவே நம் தமிழகத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவாக கொண்டாடி வருகிறது. பங்குனி உத்திரத்தின் சிறப்பு. பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளாகும். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் பொழுது தோன்றும் பௌர்ணமி நிலவு மிகவும் பெரியதாகவும் மிக பிரகாசமாகவும் தோன்றும். பங்குனி உத்திர திருவிழாவின் நாயகனான முருகப்பெருமான் தேவியானையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நன்னாளில்தான். அதோடு ஸ்ரீ வள்ளிக்குறத்தி அவதரித்த நாளும் இந்த நன்னாள்தான். எம்பெருமான் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரருக்கு மதுரையில் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மணக்கோலத்தில் காட்சி அருளியதும் இந்த நன்னாளில்தான். தேவர்களின் தலைவனான இந்திராணி திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். அகத்தியர் லோபாமுத்திரையை திருமணம் செய்து கொண்டதாக கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவகிரக மண்டலத்தில் உள்ள சந்திரன் அழகும் திறமையும் கொண்ட 27 நட்சத்திர கண்ணீரை திருமணம் செய்து கொண்டதும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கிறது. மன்மதன் ரதி தேவியை மனம் செய்து கொண்டதும் இந்த நாளில்தான். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம், ஸ்ரீ நந்தி தேவர் சுயசை திருக்கல்யாணம் நடந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தன்னுடைய நாவில் கல்வி கடவுளான சரஸ்வதியை அமர்த்தி கொண்டதும் பங்குனி உத்திர திருநாளில்தான். பிரம்மச்சரிய கடவுளான ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். இதனால்தான் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் உள்ள கோயில்களில் எல்லாம் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம், 10 நாட்கள் திருவிழா, தேரோட்டம், தீர்த்தவாரி, சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் என சகலமும் நடைபெறும். செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். காக்கும் கடவுளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் இருந்த மகாலட்சுமிக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய திருமார்பில் விட்டிருக்கும் வரத்தை அளித்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என்கிறது விஷ்ணு புராணம். நம்முடைய செல்வ வளம் சிறக்க இந்த நாளில் மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தால் சகல செல்வ வளங்களும் நமக்கு கிட்டும். நாம் என்னதான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சுப நிகழ்வுகள் நடக்க இறைவனின் திருவருள் அவசியம் வேண்டும். அதற்கு கை கொடுப்பது பங்குனி உத்திர விரதம்தான். சிலருக்கு திருமணம் கைகூடாமல் தள்ளி போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். அதோடு மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு நபரின் ஜாதகத்தில் மன உறுதி, தைரியம், தந்தை உறவு நன்றாக அமைய, தொழில் உத்தியோகம் சிறக்க, அரசு சார்ந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க சூரியன் தான் காரகராக இருப்பார். இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய உத்திர நட்சத்திரமும் சூரிய பகவான் தன்னுடைய 1 ஆண்டு பயணத்தை நிறைவு செய்யும் கடைசி மாதமான பங்குனியும் இணைந்து வரும் நாள் மிகவும் சிறப்பானது. இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் அரசு சார்ந்த காரியங்கள் எல்லாம் சுபமாக முடியும். அரசு வேலை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். தலைமை பொறுப்புக்கு சூரிய பகவான் தான் காரகம் என்பதனால் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கவும்
பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினால் நல்ல வேலையும் வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வும் தேடி வரும். வேலை தேடுபவர்கள் எப்பொழுதும் நல்ல நிறுவனத்தில் சேர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அழகன் முருகனை இந்த பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், பதவி உயர்வும் தேடி வரும். வழிபாடு எப்படி செய்வது? இந்த வருடம் பங்குனி உத்திரம் 11/4/2025 வெள்ளிக்கிழமை வருகிறது. உங்களால் முடியும் என்றால் காலை மாலை 2 வேளையும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வரலாம். அதேபோல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது அல்லது பால்குடம் சுமப்பது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு ஆறுமுகனின் அருளை பெறலாம். பங்குனி உத்திர நாளுக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும். காலையில் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு பால், சந்தனம், பன்னீர், உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கித் தரலாம். கண்டிப்பாக 1/2 லிட்டர் பால் அபிஷேகத்திற்கு வாங்கித் தரவும். அன்று நாள் முழுவதும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். அல்லது ஓம் சரவணபவ என்ற சண்முக மந்திரத்தை இடைவிடாமல் தியானித்து வரலாம். மாலை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை கண்டு உள்ளம் குளிர தரிசித்து கோவில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்ட பின் உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், இங்கே முருகர் கோயில் இல்லை என்று சொல்பவர்கள் அல்லது கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள், உங்கள் வீட்டில் முருகனின் சிறிய சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என உங்களால் முடிந்த அபிஷேகங்களை செய்யலாம். எங்கள் வீட்டில் சிலை அல்லது வேல் இல்லை, முருகர் படம் மட்டும்தான் இருக்கிறது என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் மற்றும் மறிக்குழுந்து, குண்டுமல்லி போன்ற வாசனை உள்ள மலர்கள் சூட்டி பசுநெய் தீபம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்ல நறுமணமுள்ள சந்தன ஊதுபத்தி ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்டு நெய்வேத்தியமாக காய்ச்சாத பசும்பால் வைத்து சர்க்கரை பொங்கல், பாயாசம் என உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜையை முடித்து முருகன் போற்றியை மனமுருக சொல்லி வணங்கிவிட்டு நம் வேலையை தொடங்கலாம். பணியிடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தொடங்கும் போது ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்து தொடங்குங்கள். பங்குனி உத்திர வழிபாடு செய்வதால் உண்டாகும் பலன்கள் என்ன? முறைப்படி பக்தியுடன் செய்யப்படும் பங்குனி உத்திர விரத வழிபாட்டினால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும். அரசு வேலை கிடைக்க இருந்த தடை விலகும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிரிகள் மற்றும் செய்வினைகளால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். என்ன செய்தாலும் ஏற்றம் வராத வியாபார தடை விலகும். பெரிய கல்வி நிறுவனங்களில் சேர முடியாமல் இருக்கும் கல்வி தடை அகலும். உங்கள் தடைகள் அனைத்தும் விலகும். அனைத்து விதமான தடைகளை முறிக்கும் பேராற்றல் கொண்டது முருகப்பெருமானின் இந்த பங்குனி உத்திர வழிபாடு. அனைவரும் முருகப்பெருமானின் பங்குனி உத்திர வழிபாட்டினை செய்வோம். வாழ்வில் அனைத்து ஏற்றங்களும் காண்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.